உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். நிஜத்தை யாராலையும் மறைக்க முடியாது. இன்னைக்காவது அது வெளிச்சத்துல. எக்ஸாக்ட்லி. அதே மாதிரி உன்னோட உண்மையான முகம், உண்மையான குணம் எல்லாம் வெளியே வந்தாச்சு. உன்னோட மட்டமான செயல்களை இதுக்கு மேலேயே எங்க வீட்டுல உன்னால காட்ட முடியாது. அது சரி, இந்த பிரெக்னன்சி மூலமா எங்க கிட்ட என்ன சாதிக்க நினைச்ச? என்ன எதிர்பார்க்கற? பணம் தானே? அது வாய் திறந்து கேட்டிருக்கலாமே. நான் உனக்கு அலுமினியா நீ கேட்டதை விட அதிகமாவே உன் மூஞ்சல தூக்கி போட்டிருப்பேன். ஆனா நீ இவ்ளோ கேவலமா நடந்துக்கிற. பிரெக்னெண்டா இருக்க. என் பையன் பேரை கெடுத்துட்டு இப்ப எனக்கு தான் அசிங்கமா இருக்கு. உன்னை போய் நல்ல மருமகனை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தேன் பாரு. மாம் ப்ளீஸ் மாம், நீங்க காலையிலே உங்களோட மூட கெடுத்துக்காதீங்க. ரிஷி, நீயே கொஞ்சம் யோசிச்சு பாரு. இதோ இவர் கால இவ பிரெக்னெண்டா இருக்கா, அதுவும் டிரைவரோட குழந்தை. போய் அந்த குழந்தைய நம்ம ஃபேமிலி மெம்பர் ஆக்க பாக்குற இந்த பொண்ணு. மாம் ப்ளீஸ். எனிவேஸ், now who cares? இன்னைக்கு ஒரு நல்ல நாள், சுப நாள். தப்பா எதுவும் நடந்துடக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். I just pray. இன்னைக்கு நீ கோர்ட்டுக்கு இந்த பொண்ணு கூட போ. ஆனா வரும்போது தனியா வா. ஆமா, அதுதான் என்னோட விருப்பம்பா. என்கேஜ்மெண்ட் நடக்கும்போது இந்த தரித்திரம் புடிச்சவ இந்த வீட்ல இருக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். நான் உங்ககிட்ட எப்படி சொல்லுவத்த? நானும் உண்மைக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன். அதுதான் நல்லது. ஏன்னா அந்த உண்மை வெளிச்சத்துக்கு வந்ததுன்னா இந்த வீட்டோட கௌரவமே குறைஞ்சிரும். அதோட நான் இந்த வீட்டு மருமக. கௌரவத்தை காக்க வேண்டியது என்னோட கடமை. அதோட இது என்னோட வேலையும் கூட. நான் என்னோட கடமையை தான் நிறைவேற்றுறேன். அது சரி கரிஷ்மா, நாம எவ்வளவு மாஸ்க் போட்டாலும் உண்மையான க்ளோ அஹன முகத்துல தான் தெரிய போகுது. அவளுக்கு மாஸ்கே தேவையில்லை. இன்னைக்கு அவ பட்டர்ஃப்ளை மாதிரி பறக்க போறா. ஐ நோ. ஆனா இந்த மாஸ்க்ல மேஜிக் இருக்கு. நான் பாரிஸ்ல இருந்து ஸ்பெஷலா வாங்கிட்டு வந்தேன். சோ நமக்கு க்ளோ கன்ஃபார்ம் தான். இன்னொரு விஷயம் சொல்லவா? கடைசியா நமக்கு நல்ல நாள் வந்தாச்சு. இவ்ளோ நாளா நம்ம வீட்ல எவ்வளவு நெகட்டிவிட்டிஸ் இருந்துச்சு. இப்போ ஃபைனலி நம்ம சந்தோஷமா இருக்கலாம். அதோட வீட்ல இன்னைக்கு 2 சந்தோஷங்கள் இருக்கு. ஒன்னு ஹானாவோட என்கேஜ்மெண்ட், ரெண்டாவது ரிஷி எனக்கு நிரந்தரமா கிடைக்க போறான். அப்புறம் அந்த திருட்டு பொண்ணு லக்ஷ்மி, அவ முகத்தை நம்ம இனி பார்க்க தேவையில்ல, தேவையும் இருக்காது. என் வாழ்க்கைய அவ நரகமாக்கிட்டா. ஐ நோ. நாம நினைச்சு பார்க்காத அளவுக்கு அந்த பொண்ணை எல்லாமே பண்ணி இந்த வச்சிருந்தா. பொண்ணுங்க எப்படிதான் இப்படியெல்லாம் இருக்காங்களோ? ஐ மீன், இப்படியெல்லாம் பண்ணுவாங்களா? இதுங்க என்ன வேணா பண்ணும். எதிர யார் வந்தாலும் சரி, அவங்கள அப்படியே ஹிப்னோடைஸ் பண்ணிடும். இப்ப ரிஷியை எடுத்துக்கோங்களேன். அவன் எவ்வளவு ஸ்மார்ட், ஹேண்ட்ஸம், எவ்வளவு குட் லுக்கிங். ஆனா அவ கண்ணீரை பார்த்த உடனே மயங்கி போயிடுறான். திடீர்னு என்னதான் ஆகுதோ காட் நோஸ். ஐ நோ. லெட் இட் பி மலிஷ்கா. இன்னைக்கு நல்ல நாள். நாம நல்லதே பேசலாம். தேவையில்லாதவங்க பேச்செல்லாம் பேச வேண்டாம். அதோட லக்ஷ்மி சாப்டர் முடிஞ்சாச்சு. ஷீ இஸ் பாஸ்ட் நவ. எஸ், தேங்க்ஃபுல்லி. சரி மலிஷ்கா, இன்னைக்கு ஈவினிங் நீ எந்த மாதிரியான ட்ரெஸ் பண்ண போற? இன்னைக்கு ஃபால்குனி ஆண்டி வராங்க. ஆர் யூ சீரியஸ்? அவங்க பயங்கரமாச்சே. Dresses எல்லாம் சூப்பரா இருக்கும். நான் அவங்க கூட ஃபைனல் பண்ணிக்கிறேன். பண்ணிக்கலாம். கிளம்பலாமா? வாங்க எல்லாரும் மாஸ்க் ரிமூவ் பண்ணிக்கலாம். ஹால்ல எல்லாம் ரெடி ஆயிடுச்சான்னு போய் செக் பண்ணணும். ஆமா, இன்னைக்கு கீழே எந்த குறையும் இருக்க கூடாது. லெட்ஸ் டு திஸ். எஸ் எனக்கு ஆல்ரெடி க்ளோ ஆன மாதிரி இருக்கு. கேஷ், ஃப்ரூட் கிரீம் பண்ணி கொடுன்னு உங்ககிட்ட சொன்னேன்ல. அப்புறம் ஸ்வீட்டையும் ரெடி பண்ணி வையே. அம்மா, உங்களுக்கு சுகர் இருக்கு. அது இல்லாம இன்னும் சுகரா? மறுபடியுமா? நீங்க சாப்பிடாம இருக்க மாட்டீங்களா? அகானாவுக்கு கல்யாணம் நடக்க போகுது, அதனால நீங்க திரும்ப ஸ்வீட் சாப்பிடுறீங்க. ஆனா சுகர் அதிகமாச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? அப்புறம் ஃபங்க்ஷன் எப்படி என்ஜாய் பண்ணுவீங்க? அதோட அந்த டெக்கரேஷன் இருக்குல்ல, அது அப்படியே பின்னாடியும் போட்டுருங்க. அப்புறம் இத நீங்க வாசல்ல கட்டிருங்க. நல்லா இருக்கும். Thank you. முகேஷனா, அண்ணி, முகேஷனா, வெளியில சமையல்காரங்க வந்துட்டாங்க. அவங்கள பின்னாடி கார்டன்ல இறக்கி வைக்க சொல்லிருங்க. சாப்பாடு ஏற்பாடு எல்லாமே அங்கேயே நடக்கட்டும். பின்னாடி கூட ஃப்ளவர் டெக்கரேஷன்ஸ் எல்லாமே இருக்கணும். சரிங்களா? நீங்க போங்க. பாட்டி, இந்தாங்க உங்களோட ஃப்ரூட் கிரீம். தேங்க் யூ. சுகர் ஃப்ரீ. நான் தான் பண்ணிருக்கேன். சுகரும் கண்ட்ரோல்ல இருக்கு. உங்க எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்றேன், கேளுங்க. இந்த ஃப்ரூட் கிரீமை சந்தோஷத்துல சாப்பிடல, துக்கத்துல இருக்கிறதுனால தான் சாப்பிடுறேன். துக்கத்துல யார் ஸ்வீட் சாப்பிடுவா பாட்டி? அம்மா, நீங்க எதுக்கு துக்கத்துல இருக்கீங்க? சந்தோஷம் கிடைக்கல, அப்புறம் துக்கம் தன்னால வந்துரும்ல.
இந்த வீட்ல ஒரு அழகான மழலை வந்து விளையாடும்னு நான் நினைச்சேன். அதை என் மடியில வச்சுக்கிட்டு கொஞ்சுவேன். அப்புறம் அந்த குழந்தையோட நான் போட்டோ அப்படியே அந்த குழந்தைய அப்படி வச்சுக்கிட்டு அப்படி அப்படி அந்த மாதிரி அப்புறம் தான் எல்லாத்துலயும் போடுவேன். ஏதோ ஒண்ணு சொல்லுவாங்க. கிராம். அதே கிராம் தான். ஆனா அந்த குழந்தை இந்த வீட்டு குழந்தை இல்லையே. பாதி சந்தோஷம் இங்கேயே மறைஞ்சு போச்சு இல்ல. அதனாலதான் இந்த ஸ்வீட்டை சாப்பிட்டு என் துக்கத்தை குறைச்சுக்கிறேன். சரி, ஒரு விஷயம் சொல்றேன். இது உங்க குழந்தையா இருந்திருந்தா அது உண்மையிலேயே அழகா இருந்திருக்குல்ல. மாம், ஃபர்கெட் பண்ணுங்க. அதோட என்ன நடந்தாலும் எல்லாமே நல்லதுக்கு தான் நடக்கும். 2 பேரோட ஜோடி சேரலன்னா அதுக்கு நாம என்ன பண்ண முடியும்? உண்மையிலேயே நீ ரொம்ப அற்புதமா பண்ணி கொடுத்திருக்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. போறதுக்கு முன்னால முகேஷ்க்கு கத்து கொடுத்துறேன்னு. நீ போனதுக்கு அப்புறம் அவன் சமைச்சதை தானே நான் சாப்பிடணும். ஏன் பாட்டி, நான் இருக்கேனே, நான் உங்களுக்கு பண்ணி தரேன். எனக்கு எல்லா விதமான ஹெல்தி ஃபுட்டும் சமைக்க தெரியும். நீ ஹெல்தி ஃபுட்டு தான் என்னன்னு தெரியுமே. கண்ட குப்பை எல்லாம் போட்டு சாலடுன்னு சொல்லி கொடுப்ப. என்னையும் ஒன்ன மாதிரி மாத்திடுவ, பூன்னு ஊதுனா பறக்கிற மாதிரி. நீ செய்யற குப்பையெல்லாம் சாப்பிடறதுக்காக நான் இந்த பூமியில பிறக்கலமா? ஏமா, நீ போறதுக்கு முன்னால முகேஷ்க்கு கத்து கொடுத்துருவல்ல? உனக்கு என்ன உடம்பு சரியில்லையா? ஆஹா, நல்லதா இருக்கேன். பார்த்தா அப்படி தெரியல. என்ன உனக்கு தெரியல? வேர்வை வருது, அதோட பயமாவும் இருக்கு. ஆனாலும் நல்லாதான் இருக்கேன். நத்திங். பாத்தீங்களா, அவ இப்பவே தன்னோட நாடகத்தை ஆரம்பிச்சிட்டா. இன்னும் வீட்டை விட்டு வெளியே கூட போகல. இவ எப்ப பாரு இப்படிதானே பண்றா. அதோட ரிஷிக்கு என்ன இப்ப பிரச்சனை? நல்லா இருக்கியா, உடம்பு சரியில்லையான்னு இவன் எதுக்காக கேக்குறான்? ரிஷி கோர்ட்டுக்கு போகணும்ல, டைம் ஆகுது. சீக்கிரம் கிளம்பு. கிளைமேட் மாறத பார்த்து பயந்துட வேண்டாம். நீங்க கிளம்புங்க. யாருக்கு தெரியும், எப்பவும் போல டிராமாவை ஸ்டார்ட் பண்ணிட்டான். இந்த மாதிரி நீலி கண்ணீர் வடிக்காதுன்னு நேத்தே அவகிட்ட சொல்லி இருந்தேன். ஆனா என்ன பண்றது, பழக்கத்தை விட முடியல போல இருக்கு. யாரோட உடம்புல அழுக்கு இருக்கோ அது முகத்துல அப்படியே தெரியும். எங்க எல்லாருக்கும் கஷ்டத்தை கொடுத்துருக்க. நீ எப்படி தப்பிப்ப? நிச்சயம் அனுபவிப்படி. லக்ஷ்மி, ரிஷி, வெயிட். உனக்கு உடம்பு சரியில்லைன்னு தெரியுது. ஒரு வேலை பண்ணலாம், நேரா டாக்டர் கிட்ட போலாம். அதுக்கப்புறமா கோர்ட்டுக்கு போகலாம். அதோட ரீசன் என்னவென்னா இருக்கலாம், ஆனா ரிஸ்க் எடுக்க முடியாது. முதல்ல டாக்டர் கிட்ட போகலாம். இல்ல ரிஷி, அவ்வளவு ஒண்ணும் என் உடம்பு மோசமா இல்ல. நான் தான் உன்னோட எல்லா பேச்சையும் கேட்கறல, அப்பப்ப என் பேச்சையும் கேள. வா, முதல்ல டாக்டர் கிட்ட போலாம். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.